ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், அவர் மிக பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் அதிசயமான காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார். உன்னை நித்தமும் அவர் நடத்துகிறவர். உன் நெருக்கத்தில் இருந்து உனக்கு விடுதலை தருகிறவர். உன் கட்டுகளை அறுக்கிறவர். உன் கரங்களை பிடித்து செம்மையான பாதைகளிலே உன்னை நடத்துகிறவர். உன் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து அந்த தேவனை நோக்கி பாருங்கள். தெய்வ மகிமை உங்க மேல இறங்கும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் உங்க மேல ஊற்றுவார். அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை நெருக்கங்களும் மறைந்து போகும். உன் சாபங்கள் நீங்கும். உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகி போகும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசத்தோடு மீண்டும் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த இயேசுவை இந்த நேரத்திலே தேடுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்திலே தேடுங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ என்னை தேடுவாயாக, என்னை தேடுவாயாக, என் மேல் அன்பு கூறுவாயாக, என்னை நினைத்து பார்ப்பாயாக. என்னை தேடுகிற பொழுது நான் உனக்கு வெளிப்படுவேன். என்னை கூப்பிடுகிற பொழுது நான் உன் சத்தத்தை கேட்டு நான் இறங்கி வந்து உனக்கு அற்புதத்தை செய்வேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கூப்பிடத்தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள், அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். இதுதான் அந்த நேரம். நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பாராக, உங்கள் கட்டுகளை அறுப்பாராக, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவாராக, உங்கள் கண்ணீரை என் ஆண்டவர் மாற்றுவாராக, உங்கள் உள்ளங்கள் சமாதானத்தாலே நிரப்பப்படுவதாக. தேவதூதர்கள் இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரலோகம் உங்களுக்கு நேராக திறக்கட்டும். பரலோகம் இப்பொழுதே உங்களுக்கு பதிலை கொடுக்கத்தக்கதாக பரலோகம் திறக்கட்டும். அப்பாவுடைய ராஜ்யத்தின் வல்லமை உங்கள் மேல் அசைவாடட்டும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் உங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் செயல்படுகிற பொழுது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் அசைவாடுகிற பொழுது பிசாசுகள் உங்களை கண்டு பயப்படும். வியாதி உங்களை கண்டு பயப்படும். இந்த உலக பாடுகள், இந்த உலக நெருக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். கண்ணீரோடு நிற்கிறீர்களா? சோர்ந்து போய்விட்டீர்களா? இனி கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்கள் அருகே அவர் நிற்கிறார். இயேசு இப்பொழுது அவர் உங்கள் அருகே நிற்கிறார். அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். இந்த இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். சொல்லி பாருங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும் அப்பா, என் உள்ளத்தில் வாரும் அப்பா. உமக்காக என்னையே நான் தியாகமாக தருகிறேன், என்னையே நான் தருகிறேன். என்னிடத்தில் வேறொன்றுமில்லை, நான் என்னையே தருகிறேன். உம்முடைய விருப்பமும் அதுவே. படைத்தவருக்கு, அவருக்கு இந்த பூமியில் உள்ள எதை கொடுத்து நான் அவரை சந்தோஷப்படுத்துவது? அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னையே தருவது. நான் என்னையே கொடுக்கிற பொழுது உமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் இந்த நேரத்தில் தம்முடைய அழகில்லாத பிரசன்னத்தை ஊற்றுவார். உடைந்த உள்ளங்களை தேற்றுவார்.
கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு, இந்த இயேசு கிறிஸ்து, அவர் உங்கள் இரட்சகராக இருக்கிறபடியினாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. இந்த நேரத்திலும் ஒரு தெய்வ மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அடையாளப்படுத்தினார். உங்களையும் இந்த பூமியிலே அவர் அடையாளப்படுத்துவார். ஹல்லேலூயா. மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான தேவ ஜனமே, என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமானவள், என் கையின் சிருஷ்டி, நான் மிகவும் அன்பு கூர்ந்து இவளை உருவாக்கினேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவளை நான் உருவாக்கினேன். என் மகனை என் கரங்களில் நான் உண்டாக்கினேன். நான் ஆகையால் இவர்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என் படைப்பு, என் கரத்தின் படைப்பு, நான் நேசித்து உருவாக்கின என் படைப்பு, என் ஜீவ சுவாசத்தை நான் ஊற்றி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய ஜீவ சுவாசத்தை நான் கொடுத்திருக்கேன். இது என் மகள், இது என் மகன், நான் பெற்றெடுத்த என் மகன், நான் பெற்றெடுத்த என் மகள். இவளை விட்டு நான் எப்படி விலகி போவேன்? நான் எப்படி இவளை விட்டு விலகி போவேன்? என் ஆசீர்வதிக்கும் கரத்தை இவர்கள் மேல் வைக்க நான் விருப்பம் கொள்ளுகிறேன். இப்பொழுதும் எனக்கு அநாதி பிரியம் வருகிறது. என் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, என் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, என் படைப்பு, என் படைப்பு, நான் படைத்த என் பிள்ளைகள் எப்படி நான் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், எப்படி இருளின் ஆதிக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என் கைகளில் இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. உன்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நான் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். பயப்படாதே, நீ என் மகள், நீ என் மகன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இதோ என் நேசத்தை பார்க்க விரும்புகிறாயா? என் அன்பை பார்க்க விரும்புகிறாயா? இந்த கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார், அந்த கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார். சிலுவையிலே என்னை காண முடியும். அந்த சிலுவையிலே என் அன்பை நீ பார்க்க முடியும். நான் உன்மேல் வைத்த அந்த அன்பு, நான் உன்மேல் வைத்த அந்த அன்பு அங்கே வெளிப்படும். சிலுவையிலே என் சரீரம் பிக்கப்படுகிற பொழுது, என் அவயங்கள் கிழிக்கப்படுகிற பொழுது, என்னை சாட்டையினால் அடித்த பொழுது, என் முதுகிலே ஏர் கலப்பையை போல் உழுத பொழுது, என் தாடிமயிரை பிடித்து அடித்த பொழுது, என் முகத்தில் காரி உமிழ்ந்து துப்பின பொழுதும் கூட நான் உன்னையே நினைத்திருந்தேன், உன்னையே நினைத்தேன். உனக்காகவே நான் இந்த சிலுவையிலே தொங்கினேன். இந்த சிலுவையிலே நான் உன்னை நினைத்தபடியே கிடந்தேன். என்னை நொறுக்கினார்கள், என்னை நொறுக்கினார்கள், என்னை அடித்தார்கள், என்னை சிதைத்தார்கள், என் முகங்களை கிழித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், என்னை நிர்வாணப்படுத்தினார்கள். என் மகள், என் மகன், அவன் நிர்வாணமாக கூடாது, என் பிள்ளைகள் நிர்வாணமாக கூடாது என்று சொல்லி நான் சிலுவையிலே உனக்காக, உனக்காக, உனக்காகவே, உனக்காகவே அந்த கேடடைந்தேன். உனக்காகவே நான் அவமானப்பட்டேன். நீ அவமானப்படக்கூடாது என்பதற்காக நான் உனக்காக அவமானப்பட்டேன். உன் நிந்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் அவமானங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் வியாதியை நான் சுமந்தேன். உன் கண்ணீரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஏசப்பா சொல்றார், உன்னை காப்பாற்றும்படி, உன்னை விடுதலை ஆக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படி நான் சிலுவையில் தரித்திர கோலமானேன். நீ யார் முன்பதாகவும் விழுந்து போகக்கூடாது, குனிந்து போகக்கூடாது, தாழ்ந்து போகக்கூடாது என்பதற்காக நான் சிலுவை பரியந்தம் என்னையே தாழ்த்தினேன், என்னையே தாழ்த்தினேன். நீ வெக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக, நீ அவமானப்படக்கூடாது என்பதற்காக அத்தனை அவமானங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் சொந்த ஜனங்களே என்னை காரி உமிழ்ந்து துப்பினார்கள். நான் படைத்த என் படைப்பு, ஹல்லேலூயா, இயேசு சொல்லுகிறார், என் படைப்பு, என் கையின் சிருஷ்டிகள், நான் படைத்த சிருஷ்டிகரை அவமானப்படுத்தினது படைத்த எனக்கு அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், எனக்கு சொந்தமானவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நாபகன் என்னை குறித்து சாட்சி கொடுத்தான். ஆனாலும் ஜனங்களுடைய இருதயங்கள் என் பக்கமாக திரும்பவில்லை, என்னை நம்பவில்லை. ஆனாலும் நான் அவர்களுக்காக நான் கோபப்படவில்லை, நான் வருத்தப்பட்டேன், மனமுடைந்து போனேன். ஆனாலும் அது என்னுடைய பிள்ளைகள், நான் படைத்த என்னுடைய சிருஷ்டிப்பு. அவர்கள் கெட்டு போகக்கூடாது, பிசாசின் கைகளிலே சிக்கிவிடக்கூடாது, அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த அக்கினிக்குள்ளாக என் பிள்ளைகளை வேகிறதை என் கண்கள் காண முடியாது. என் பிள்ளைகள் அக்கினி கடலிலே கிடக்கிற பொழுது நான் எப்படி சிங்காசனத்தில் நான் அமர்ந்திருக்க முடியும்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் பிசாசின் சிறையில் அடைபடக்கூடாது, ஒருவனும் பிசாசின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது, ஒருவனும் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த பாதாளத்துக்குள் என் பிள்ளைகள் இறங்கக்கூடாது என்று சொல்லி நான் என்னையே சிலுவையில் தியாகமாக ஒப்புக் கொடுத்தேனே. அந்த சிலுவையை நோக்கி பார், என் அன்பு உனக்கு புரியும், என் அன்பு உனக்கு புரியும். சிலுவையிலே நான் அவமான சின்னமாக கிடந்தேன். என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். நான் சிலுவையில உயர்த்தப்படுகிற பொழுது என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். நான் சிலுவையில் உயர்த்தப்படுகிற பொழுது என்னை நீ நேசிப்பாய் என்று சொன்னால் உன்னை நான் என்னிடமாக இழுத்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? என் இயேசு உங்களை நேசிக்கிறார், என் இயேசு உங்களை நேசிக்கிறார், என் இயேசு உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கரம் பிடித்தவர் கடைசி வரை உங்களை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தினவர், தம்மையே தாழ்த்தினவர். இந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசி, என்னை நம்பு. நீ கேள்விப்படுகிற இந்த சுவிசேஷத்தை நம்பு. இயேசு என்கிற என் நாமம் பிரஸ்தாபப்படுகிற பொழுது, என் நாமத்தை குறித்து உன்னிடத்தில் சொல்லுகிற பொழுது அதை கேட்டு நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். என்னை விசுவாசி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் முகங்களை சிதைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் முகங்களிலிருந்து இரத்தம் ஊற்றினது. காயப்படுத்தி இருந்தார். தலையிலே முள்முடியை சூட்டி அந்த முட்களினாலே
முட்களினாலே அவர் தலைக்குள்ளாக அதை அமிழ்த்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முட்கள் அவருடைய மண்டை ஓட்டை அது துளைத்து சென்றதாம். அந்த வேதனையிலே அவர் கதிரேறின பொழுதும் அவர் என் பிள்ளைகளை நான் நோக்கி பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நிமித்தமாக என் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் என் அன்பை புரிந்து கொள்ளுவார்கள். நானே ஒரு உண்மையான தகப்பன், ஒரு உண்மையான தகப்பன். என்னுடைய அன்பு இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத ஒரு அன்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அவர் தொங்குகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மகளே, மகனை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உன் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளால் உனக்கு சுகம். இயேசுவை நேசிக்கின்றாயா? இயேசுவை நேசிக்கின்றாயா? அவர் மேல் அன்பு கூறுகிறாயா? எவ்வளவாய் நீ நேசிக்கிறாய்? உன் அன்பை, முழு அன்பையும் இந்த இயேசு மேல ஊற்றிப்பார், இந்த இயேசு மேல காண்பித்துப்பார். அவரிடத்தில் உன் அன்பை வெளிப்படுத்திப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தழும்புகளால் நீ சுகமாவாய், என் தழும்புகளால் நீ சுகமாவாய், என் தழும்புகளால் நீ சுகமாவாய். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆனால் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லையா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வேதம் சொல்லுகிற இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆனால் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்குமா? ஹல்லேலூயா. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாய் பங்கிட்டுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். தன்னையே பலியாக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார்.
இயேசு சொல்லுகிறார் பாருங்க, ஹalleluya, நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன். ஹalleluya. தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி? அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? அவர் கொடுப்பார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நித்தமும் அறிகிறவர் அவர். அவருடைய சமூகத்தில் நின்று நீங்கள் கண்ணீர் வடித்ததை அவர் பார்த்தாராம். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை அவர் பார்த்தார். உங்கள் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் அழுகையை நான் கண்டேன், உன் ஜெபத்திற்கு நான் பதில் தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் இயேசு கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இலட்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா, இந்த ஜெபத்துல நீர் அதிகமாய் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நீர் ஊற்றுகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தெய்வ வல்லமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வார்த்தையை கேட்ட இந்த சிலுவையின் அன்பை அப்பா இந்த நேரத்திலும் தியானித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உள்ளத்திலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற என் ஆண்டவர், நீர் மனதுருகிய அற்புதங்களை செய்கிறவர். உம்முடைய மனதுருக்கம் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் அப்பா. மனதுருகிய அற்புதத்தை செய்வீராக. அதிசயத்தின் தெய்வமே, உம்முடைய அதிசயமான கரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுவது போல எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்தை எப்பொழுதும் கேட்கிறவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற உன் கர்த்தர் ஆகிய இதை இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி. இந்த ஜெபத்துல இணைந்த ஒவ்வொரு மேலும் உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய காருண்யமும் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுங்கள். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் உங்களை மன்னிப்பதற்கு தயை பெறுத்திருக்கிறவர். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்கள் அக்கிரமங்களை அவர் கண்டுகொள்ளார். நிச்சயமாகவே நீங்கள் மனம் திரும்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே, என் பாவங்களை என்னை விட்டு நீக்கியருளும், அந்த சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்ளுகிறேன், என்னை இந்த நாளிலே விடுதலையாக்கும், சமாதானத்தோடு நான் இருப்பேன், நான் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நான் அசையாது உறுதியாய் நிற்பேன் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா சொல்லுகிறார், நொறுங்கி போயிருக்கிறீர்களா? இருதயம் உடைந்து போயிருக்கிறீர்களா? நான் உங்களுக்குள் வாசமாயிருப்பேன், உங்களுக்குள்
நான் வந்து தங்குவேன். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என்னை நோக்கி கூப்பிடு. ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். நான் உன் பாவங்களை மன்னிப்பேன், உன் அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன். ஹalleluya. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா உனக்கு உகந்த உபவாசம். உனக்கு உகந்த உபவாசம். இந்த உபவாசத்தை நீ ஏறெடுப்பாய் என்று சொன்னால் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது விடியற்கால விளைப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாராம். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாராம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அக்கிரமம் மத்தியானத்தை போலாகும். அப்பொழுது இருளில் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவாராக. இந்த ஜெபத்தில் இணைந்த உன் வாழ்க்கையில் என் ஆண்டவர் சமாதானத்தை தந்து உன்னை உயர்த்தி நிறுத்துவாராக என்று சொல்லி கேட்ட உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுதாமை உங்களை அற்புதமான நன்மையான செழிப்பான உயர்வான பாதையிலே உங்களை நடத்தி கண்மலையின் மேல் உங்களை அமர்த்தி உங்களை பிரகாசிக்கிற சூரியனை போல உங்களை இந்த தேசத்திற்கு வெளிச்சமாய் மாற்றுவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.